முதலாவது, அந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியில் வந்திருக்க கூடாது. இந்த பெண்மணி வந்திருப்பதே ஒரு மிகப்பெரிய தப்பு. அதற்கு மரண தண்டனையே கொடுக்கப்படலாம் யூதர்கள். இந்த அம்மா அவ்வளோ துணிச்சலாக, இரத்த போக்கு இருந்த ஒரு பெண்மணி, தீட்டுப்படுத்தப்பட்ட ஒரு பெண்மணி இந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியில் வந்து, அதுக்கும் மிகப்பெரிய துணிச்சல் என்னன்னா ஒரு இரட்சகரை தொடர்றது தான். தீட்டுப்பட்ட ஒரு பெண்மணி முதலாவது தனித்து இருக்கணும், யாரையும் தொடக்கூடாது. யாராவது அவர்களை தொட்டார்கள் என்றால் தீட்டுப்படுவார்கள். ஆனால் இந்த பெண்மணி அவர்கள் இயேசுவை தொட்டு விட்டார்கள். இயேசு கேட்கிறார், யார் என்னை தொட்டாருன்னு கேட்டோன்னே இந்த அம்மாவுக்கு நடுக்கும். ஓடி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து அழுகிறாங்க. நம்ம ஐயா நடுக்கத்தோடு வந்து, ஐயா என் பிரச்சனை இதுதான் ஐயா, 12 வருடமாக நான் ஒவ்வொரு வைத்தியரிடத்திலும் போனேன், ஒவ்வொரு இடத்திலும் கெஞ்சினேன், என்னுடைய சரீரத்தில் இருக்கின்ற ரத்த போக்கு எப்படியாவது சரி பண்ணுங்க என்று கேட்டேன். ஒருவராலும் பண்ண முடியல. நம்பிக்கை இழந்து விட்டேன். வாழ்வதற்கு எனக்கு நோக்கம் இல்லை. எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை மாத்திரம் இருந்தது, உங்களுடைய வஸ்திர தொங்கலை மாத்திரம் நான் தொட்டேன் என்றால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று உங்களை தொட்டையா என்று இயேசுவிடத்தில் சொல்ற. என்னோட கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இன்னைக்கு நம்ம வாழ்ற சமுதாயத்தில் கூட சில இடங்களுக்கு பெண்களுக்கு போக அனுமதி இல்லை. சில மலைகளுக்கு ஏறுவதற்கு அனுமதி இல்லை. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஸ்திரீகள் அப்படிப்பட்ட மலைகளுக்கு ஏறினார்கள் என்றால் அந்த மலை தீட்டுப்படுத்தப்படும். அவர்கள் போகக்கூடாத இடத்திற்குள் போனார்கள் என்றால் அங்கே இருக்கின்ற காரியங்கள் தீட்டுப்படுத்தப்படும். ஆகையால் பெண்களுக்கு அப்படிப்பட்ட அனுமதி இன்றைக்கும் நம்முடைய தேசத்தில் பல இடங்களுக்கு அப்படிப்பட்ட இடங்களுக்கு பெண்களுக்கு அனுமதி இல்லை. தீட்டுப்படுத்தப்படும். அவள் தொடுவதெல்லாம் தீட்டாய் மாறும். ஆனால் எனக்கு இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா இந்த தீட்டுப்பட்ட இந்த பெண்மணி மற்ற யாரை தொட்டிருந்தாலும் அவங்க தீட்டுப்பட்டிருப்பாங்க. ஆனால் அவர் தொட்டது இயேசுவை தொட்டா. இயேசுவை தொட்ட நிமித்தம் இயேசு தீட்டுப்படலைங்க. இயேசு எந்த விதத்தில் அசுத்தமாய் மாறல. ஆனால் இந்த பெண்மணிக்குள் இருந்த அசுத்தம் அவரை தொட்ட மாத்திரத்தில் நீங்கிவிட்டது. இயேசுவை தொடுகின்றவர்கள் அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான அற்புதத்தை பெற்றுக்கொள்வாருங்க. இயேசு பெண்மணிகளை தூக்கும்படியாக, அவர்களை உயர்த்தும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். என்னுடைய இயேசு அற்புதமானவருங்க. இங்க இருக்கின்ற ஒவ்வொரு அருமையான சகோதரியை பார்த்து சொல்றேன், உங்களை தூக்கும்படியாக, உங்களை உயர்த்தும்படியாக இந்த இரட்சகர் இந்த பூமிக்கு வந்தாருங்க. அவரை தொடுகின்றவர் தீட்டு ஆகுவது அல்ல. அவர்களை தொடுகின்றவர்கள் அவர்கள் சுத்தமாக்கப்படுகின்றார்கள், அவர்கள் குணமாக்கப்படுகின்றார்கள், அவர்கள் ரட்சிக்கப்படுகின்றார்.